இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். மனத்தில் மனக்கட்டு உடைக்கப்பட்ட மனதில் ஞானத்தை கொடுங்கள். Bind and cast every unclean spirit, Father, mighty name of Jesus, Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. திருப்பாடல் இன்னைக்கு 53வது சங்கீர்த்தனத்தில் இருக்கணும். இந்த திருப்பாடல் 53ம் 14ம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனா அதனால நம்ம அதே விஷயத்த தியானிக்க போறது இல்லை. திருப்பாடல் 53ல நம்ம கிட்ட ஆண்டவர் தியானிக்க அழைக்கின்ற ஒரு விஷயத்த, ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். திருப்பாடல் 53ல கடைசி வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி கடவுள் நமக்கு திரும்ப ஆசீர்வாதங்களை திரும்ப தருகின்றதை பற்றி, நம்ம இழந்து போன விஷயங்களை வந்து நம்ம திரும்பி பெறுவதை பற்றி அங்க போட்டிருக்கு. நம்ம பார்க்கலாம், கவனிக்கலாம். திருப்பாடல் 53 6வது வசனம் வாசிக்கிறீங்களா? சியோனிலிருந்து இஸ்ரேலருக்கு மீட்பு வருவதாக. கடவுள் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும்போது யாக்கோபின் இனத்தார் களிகூர்வாராக. இஸ்ரேல் மக்கள் அகமகிழ்வாராக. ஆமீன். மீண்டும் ஒரு மகிழ்வு தருகின்றார். இழந்த விஷயத்தை வந்து அவங்க திரும்பி பெறுகின்றார். இத சங்கீதம் 126 எடுத்து வாசிப்பதை இன்னும் ஆழமா தெளிவாக போடப்பட்டிருக்கு. எல்லாம் இதை வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஒரு நற்செய்தி பணியாளர், அவரோட பேர் வந்து பீட்டர் ஜாசக் அப்படின்னு அவர் பேர். PETRJASEK. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். அவரு சூடான் நாட்டுல வந்து அவரு ஊழியம் செய்துட்டு இருந்தார் ஆண்டவருக்காக. அங்க IS 14 மாசம் கிட்ட அவர் வந்து ஜெயில இருக்கிறாரு. பல வேதனைகள், அவங்க வந்து சரீர விதமாக அடிச்சு ரொம்ப வேதனையில இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து அவர் விபிலியத்தை எடுத்து திருப்பாடல் 126 எடுத்து வாசிக்கின்றார். திருப்பாடல் 126 உனக்கு வந்து விடுதலை, நீ வந்து என்னென்ன விஷயங்கள் நீ இழந்தாயோ அது வந்து ஒரு கனவை போல் நீ திருப்பி பெற போகின்றாய் அப்படின்னு சொல்லி திருப்பாடல் 126ல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். ஆமீன். அது கனவு கண்டதை போல் இருக்கும். இது உண்மையா நடக்குதா? 14 மாசம் அந்த இருள்ல இருந்த மனுஷன் அவர் வாழ்க்கையில ஒரு தீர்க்க தரிசன வாழ்க்கையில நிறைவேறினாமா, ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் அந்த ஜெயில இருந்து வெளியில வராரு. ஆண்டவரே, என் வாழ்க்கை இனி வருகின்ற வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிக்கை எடுக்கின்றார். அந்த மகிழ்ச்சி, நம்ம இழந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டவரால திரும்பி தர முடியும். எல்லாம் திரும்பி தரக்கூடிய வல்லமையான கனவு. திருப்பாடல் 126 எந்த ஒரு சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். 70 வருஷம் பாபுலோனிய நாட்டில் ஒரு விடுதலைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தவர்கள் எல்லா முயற்சியும் எந்த விதத்தில் சிந்தித்தாலும் அந்த ஒரு விடுதலைக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, மனநிலையில் இருக்கும்போது அவங்க ஒரு விடுதலை அவங்க பெறுகின்றார்கள். அவங்க சொந்த நாட்டுக்கு வராங்க ஆண்டவர். அதனால அடுத்த வசனம் திருப்பாடல் 126ல 2வது வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பெரிய விஷயங்கள் வந்து எங்களுக்கு செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையிடுவாங்க. திருப்பாடல் 126ல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆமீன். மாபெரும் செயல், சாதாரண ஒரு செயல்லாம் இல்லை.
மாபெரும் செயல். இது அது வந்து ஒரு கனவு மாதிரி இருக்கான். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயல் வந்து நீங்க கடவுள், இது கடவுளால மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்ற ஒரு நிலைக்கு அது வந்து இங்க பார்க்கணும். யாரெல்லாம் கடவுள் மேல நம்பிக்கையை வைப்பதற்கு அவங்க தயாரா இருக்கின்றார்களோ, இது வந்து அவங்க கடவுள் கடவுள் அவங்க வாழ்க்கையில இதெல்லாம் செய்யும். கடவுள் வாழ்க்கையில செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். எந்தெந்த நிலையில் அப்படின்றத சிந்திப்போம். யோவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. நீ இழந்த நேரம், ஐயோ இவ்வளவு வருஷம் வீணா போச்சே நம்ம பல நேரத்துக்கு சிந்திச்சுட்டு இருப்போம். அதையும் கடவுளால திரும்ப கொடுக்க முடியும். யோவேலின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 25வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? யோவேல் 2:25. நான் உங்களுக்கு எதிராக அனுப்பிய என் பெரும் படையாகிய வெட்டுப்புழுக்கள், இளம் வெட்டுக்கிளிகள், துள்ளும் வெட்டுக்கிளிகள், வளர்ந்த வெட்டுக்கிளிகள் ஆகியவை அழித்துவிட்ட பருவ பலன்களை உங்களுக்கு மீண்டும் தருவேன். ஆமேன். ஆமேன். அவரேதான் நமக்கு வந்து இந்த பாபிலோனின் நாட்டுக்கு இவரை கொண்டு சென்றார். இந்த தண்டனை அவரே தான் தந்தார். நம்ம வாழ்க்கையில சில இக்கட்டான சூழ்நிலைகளை அவரே அனுமதிச்சிருக்கலாம். அவர் அனுமதிச்சிருக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்குமே அவர் கரத்துலதான் அந்த தீர்வு இருக்கு. அதை மீண்டும் அந்த இழந்த வருடங்களை திரும்ப தரக்கூடிய வல்லமையான கடவுள் நம்ம கடவுள் அப்படின்ட்டு நீங்க நம்பிக்கை வைக்க தயாரா, அர்ப்பணிக்க தயாரா, முழுமையாக முழு உள்ளத்தோடு அவரை நாடுவதற்கு தயாரா ஆண்டவர் வந்து இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார். நம்ம யோசிக்கலாம், இவ்வளவு காலம் வந்து நான் வீணாக்கி இருக்கிறேன், பிடிவாத குணத்துல நான் வீணாக்கி இருக்கிறேன், என்னோட தவறான முடிவுகள்னால நான் வீணாக்கி இருக்கிறேன், என்னை வந்து ஏமாத்தி இருக்கிறாங்க, பல விஷயங்கள் நம்ம வந்து வேதனைகள் வழியாக நம்ம போயிருக்கலாம், பல வேதனைகள் வழியாக நம்ம சென்று இருக்கலாம். ஆனா எல்லாம் நம்ம இழந்தது அனைத்தையும் 2 மடங்காக அது மேலே வந்து தரக்கூடிய வல்லமையா வாய்ந்த கடவுள். திருப்பாடல் 119 75வது வசனம். திருப்பாடல் 119 75. அவரேதான் நமக்கு வந்து தண்டனையும் தருகின்றார். அவரே அந்த காயத்தை வந்து அது வழியாக நம்ம இன்னும் ஆண்டவரோட நெருக்கமாக செல்கின்றோம். மேலான மாற்றத்தை நமக்குள்ள வந்து அவர் தந்துகிட்டு இருக்கிறார். பல நேரத்துல எதனா நமக்கு வந்து தெளிவா புரிஞ்சுக்க முடியாது. பிரச்சனை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், பார்வைக்கு தெரியும். திருப்பாடல் 119 75 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. ஆமீன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. வாழ்க்கையில அனுபவிச்சது எல்லாம் வந்து கடவுள் அனுமதிக்காம, கடவுள் எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்யறாங்க, என்னன்னு சொல்லலாம். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிப்பார். நீங்க இழந்த உங்க சரீரத்துல இருக்கிற ஒரு நோய் வந்த விஷயமா இருக்கலாம், உங்க ஒரு ஹெல்த் திருப்பி தருவார். உங்க ஆன்மீகமாக கடவுளை விட்டு விலகி சென்ற சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தெரியும். எரேமியா 30:17 வாசிக்கிறீங்களா? நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள், இந்த சியோனை பற்றி கவலைப்படுவார் யாருமிலர் என்றார்கள். ஆமீன். ஆமீன். எந்தெந்த விஷயங்கள் நம்ம இழந்த நேரம், நம்ம உடல் நலம் எல்லாம் அவர் திரும்ப தருவோம். எல்லாம் வல்ல கடவுள் நம் மத்தியில் இருக்கின்றார். எரேமியா 29:14வது வசனம். பொருளாதாரத்துல இருக்கின்ற இழப்பு அவர் திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அநீதியால வந்த இழப்பு அவர் திரும்பி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தவறான விதத்தில் நம்ம தேர்ந்தெடுத்த விஷயங்கள் சரியாக இல்லை அப்படின்னு நம்ம சரியான முடிவுகள் எடுக்காததுனால வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லாம் அவர் திரும்ப தருவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார்.
எரேமியா 29:14 எடுத்து வாசிக்கிறீங்களா? ஆம், நீங்கள் என்னை ஆதலால் கண்டறிவீர்கள். தாவீது இப்போ நம்ம எத்தனை பிரதர்? 29:14. ஆம், நீங்கள் நீங்கள் என்னை என்னை கண்டடைவீர்கள் கண்டடைவீர்கள் என்கிறார் ஆண்டவர். என்கிறார் ஆண்டவர். அடிமைத்தனத்தினின்று அடிமைத்தனத்தினின்று நான் உங்களை உங்களை விரட்டி அழைத்து அடித்துள்ள வருவேன். எல்லா நான் மக்களினின்றும் உங்களை இடங்களினின்றும் விரட்டி கூட்டிச் அடித்துள்ள சேர்ப்பேன் என்கிறார் எல்லா ஆண்டவர். மக்களினங்களினின்றும் இடங்களினின்றும் கூட்டி சேர்ப்பேன் என்கிறார் ஆண்டவர். எந்த இடத்தினின்று உங்களை நான் நாடு கடத்தினேனோ அந்த இடத்திற்கே உங்களை திரும்ப கொண்டு வருவேன். ஆமீன். ஏன் அற்புதமான விஷயங்கள் நமக்கு செய்வதற்கு ஆண்டவர் தயாரா இருக்கார். இப்போ ஒரு நபருக்கு வந்து ஆண்டவர் ஹீலிங் தராரு. பிசிஓடி என்ற நோயில இருந்து இந்த நேரத்தில் ஆண்டவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவங்க ஹீலிங்கை பெற்று கொண்டிருக்கின்றார். அதனால வந்து இழப்பு எல்லாம் வந்து ஆண்டவரால சரியாக முடியும். நீங்க நம்பிக்கை வைக்க தயாரா, அர்ப்பணிக்க தயாரா, அதுக்காக காத்து நிற்க தயாரா, முழு உள்ளத்தோடு அவர் நாடுவதற்கு தயாரா, அவர் எதிர்பார்க்கின்ற மாற்றத்திற்கு வருவதற்கு நீங்க தயாரா, அவரை சிறு பிள்ளையாவதற்கு தயாரா, அவரை முழு அர்ப்பணம், முழுமையா அர்ப்பணம். நான் ஆண்டவரே, நான் எல்லாம் எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போச்சு. இன்னைக்கு ஒரு பெண்மணி அவங்களுக்கு கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. டிவைன் ரிட்ரீட் சென்டர் போயிருந்தாங்க, கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. அப்ப கவுன்சிலிங் என்ற நேரத்துல வந்து அவங்க அற்புதமான ஒரு சாட்சி ஒன்று சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, நான் சொல்லல. அவங்க சொன்ன ஒரு சாட்சி அற்புதமா இருந்துச்சு. எப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப வருஷமா வந்து குழந்தை இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ வந்து டெஸ்ட் டியூப் பேபி தான், டெஸ்ட் டியூப் வழியா தான் வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், டெஸ்ட் டியூப் வழியா இல்லாம வேற வழியே கிடையாது உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அங்க வந்து டிவைன் ரிட்ரீட் சென்டர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது, ஒரு ரிட்ரீட் சென்டர்ல தியான இல்லத்துல வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் பார்த்து அவர் ஒரு சாட்சி கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்து 2 குழந்தைகள், ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தைகள் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு. நம்ம விசுவாசத்தோட மனம் தளராமல் யோபின் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. 42:10 யோபின் புத்தகம் 42:10 2 மடங்காக அவர் பெறுகின்றார். நம்ம இழந்த விஷயங்களை விட மேலான விஷயங்கள் அவரால் செய்ய வல்லமையானவர் நம்ம மத்தியில் இருக்கின்றார். எடுத்து வாசிப்போம், நம்பிக்கையோட எடுத்து வாசிங்க. யோபின் புத்தகம் 42:10 வாசிக்கிறீங்களா? யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுவுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். ஆமீன். ஆமீன். சில பேருக்கு இது முழுமையா நம்பிக்கை வைக்க முடியல. இன்னும் ஒரு நபர், நம்ம ஆண்டவர் வார்த்தையை கேட்கும் போதே நம்ம வந்து அற்புதங்கள் நம்ம வந்து அனுபவிக்கலாம். இன்னொரு நபர் வந்து மூச்சு வாங்க லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிற வந்து ஒரு மூச்சு வாங்க கஷ்டப்படுற ஒரு நபருக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஹீலிங் தருகின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அதனால சொல்றேன், நம்ம மகிழ்ச்சி நமக்கு தருவதற்காக அவர் காத்து நிற்கின்றார். ஆனா அவருக்கு ஏற்றபடியாக நீங்க வருவதற்கு தயாரா? கடவுள் மாறாதவர், நம்ம மாறணும், அவரின் சாயலில் நம்ம மாறணும். மேன்மையான விஷயத்திற்கு தான் வந்து அசுத்தமான விஷயம், மேன்மையான விஷயத்திற்கு நம்ம மாறுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அவர் மனநிலைக்கு நம்ம வர முயற்சி செய்யணும். அவர் மனநிலை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும், வர்றதுக்கு முயற்சி செய்யணும். இதை புரிஞ்சுக்கோங்க. திருப்பாடல் 126 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆமீன். ஆமீன். இது எனக்கா இருக்குமா? இந்த பிரதர் சொல்றது எனக்கு தானா, வேற யாருக்காவது சொல்றாரா அப்படின்னு சொல்லாம ஆமீன் அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஹீலிங் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. மேலான ஆசீர்வாதம் மாற்றுவது எங்கள் அடிமை நிலையை மாற்றிடலாம். சோ
நீங்க வந்து அந்த கண்ணீரை நீங்க விதைக்கின்றீர்கள். ஒரு ஆஹ், ஒரு ஆஹ், எப்படி வந்து ஒரு ஃபார்மர் அவர் வந்து அந்த விதையை போடுறாரு, வயல்ல விதையை போட்டுட்டு ஆண்டவர் அந்த வளர்ச்சியை கொடுக்கணும். ம்? அந்த ஆண்டவர் தான் அந்த வளர்ச்சியை கொடுக்கணும். அந்த விதையை போட்டதுக்கு அப்புறம் இது விதையை போட்டேன், இதுங்க என்ன நடக்குமோ அப்படின்னு இல்லை. கடவுள் ஆசீர்வதிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாரு. நம்ம அர்ப்பணம் அப்படின்றது அப்படிதான். ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம் நம்ம உள்ளத்தை கொடுங்க, அவரு செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில் கொடுங்க. ஆண்டவரோட அது ஒரு மாற்றம் கொண்டு வருவார். நம்ம கண்ணுக்கு புலம்படாத ஒரு மாற்றம் ஆண்டவர் வந்து அது செய்து கொண்டு இருக்கின்றார். பல நேரத்தில் நமக்கு அது தெரியாது. நம்ம கண்ணீர் அது ஒரு விதையாக இருக்கின்றது, அவர் தோற்பையில் இருக்கின்றது. அது ஒன்றுமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாகவில்லை. அவர் மாற்றத்தை, ஆழமான ஒரு மேலான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த கண்ணீரின் நேரத்திலையும் நீங்க ஆராதனை செய்யும் போது அவரோட கண்ணீரோடு சேர்ந்து பலியாக நீங்க செலுத்தும் போது அவர் மேலான ஒரு விஷயத்தை, அற்புதமான விஷயத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். நீங்க எதில் அந்த கண்ணீரில் விதைத்தவர்கள் மகிழ்ச்சியான ஒரு தைலத்தை நமக்கு தருவார். நீங்க நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கையோடு நீங்க அர்ப்பணிக்கும் போது அதை நீங்க பெறுவீங்க. அந்த வேதனை முழுமையாக போனதுனால தான் ஆண்டவர் விசுவாசமானவர். அவர் விசுவாசத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறவர். பல நேரத்தில் நம்ம வேதனை முழுமையாக நம்மளால அர்ப்பணிக்கிறதுக்கு பல நேரத்தில் அவங்க தெரியாம கூட இருக்கு. கேளுங்க, ஆண்டவர் அரியணையிலிருந்து அந்த வர வல்லமை, அவர் ஹீலிங் அப்படின்றது, நோய் குணமாவது அப்படின்றது அவரோட அரியணையிலிருந்து வருகின்ற வல்லமை. அவர் துதியில் நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும். ஆனா இதெல்லாம் எதற்காக? ஆண்டவரின் மகிமைக்காக. பீட்டர் ஜாசக் அவர் விடுதலை பெறும்போது அதில் அந்த ISIS அந்த சிறைச்சாலையில அடைத்து வைத்திருக்கின்ற பீட்டர் ஜாசக் மட்டும் இல்ல, அவரோட இருந்த வேற எல்லா சிறைச்சாலையில இருந்த எல்லாருமே ஆண்டவரோட அற்புதத்தை கண்டு அவங்க வந்து ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருந்தார், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். ஆண்டவர் மேலான விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில செய்ய விரும்புகின்றார். ஒரு நபர் வந்து பிபி பேஷண்ட் ஆண்டவர் ஒரு ஹீலிங் தந்து கொண்டிருக்கின்றார். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. அற்புதங்கள் ஆண்டவர் வார்த்தையை கேட்கும் போது, விசுவாசத்தோட கேட்கும் போது நம்ம பெறுவோம். அற்புதங்கள் நம்ம வந்து பெறுவோம். அற்புதங்கள் நம்ம பெறுவோம். சரிங்களா? முதல் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், நடைமுறை வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கும். இந்த நம்ம இழந்த விஷயங்களை பெறுவதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் வந்து முதல் விஷயம், ஆண்டவர் மேலான விஷயங்கள் நமக்கு செய்திருக்கின்றார். அப்படி செய்த விஷயங்களுக்கு ஒரு புத்தகத்துல எழுதி வைங்க. அதை வந்து நன்றி செலுத்துங்க. எல்லா நாளும் நன்றி செலுத்தணும். இன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு விடுதலை தேவை, ஒரு ஆசீர்வாதம் தேவை அப்படின்னு சொல்லி எழுதி வைங்க. தனித்துவமாக ஜெபிங்க. பொதுவா ஆண்டவரே உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படி இல்லை, தனித்துவமா ஜெபிங்க. விதைங்க, அது விதைங்க. கீழ்ப்படிதல், மன்னிப்பில் விதைக்கணும். கீழ்ப்படிதல், நம்ம மன்னிக்கவே மாட்டோம். நான் கடவுள் சொல்றதெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனா கடவுள் எனக்கு எல்லாமே செய்யணும், அதெல்லாம் கடவுளுக்கு ஏற்றபடியான ஜெபம் கிடையாது. அதெல்லாம் தடையாக தான் நிற்கும். பாவத்தையும் நான் செய்வேன், கடவுளும் ஆசீர்வதிக்கணும். கடவுளுக்கு ஏற்றபடியா நம்ம வர முயற்சி எடுக்க 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 அவர் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நீங்க வந்து உறுதியாக அனுபவிப்பீங்க உங்க வாழ்க்கையில. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். ஒருத்தர் வந்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசுவாண்டவர் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், என்கிட்ட நீ ஏன் முன்னாடியே வரல, என்கிட்ட ஏன் நீ முன்னாடியே வரல அப்படின்ட்டு. பல நேரத்துல எல்லாம் கடைசி சூழ்நிலையில தான் கடவுள்கிட்ட போறோம். நம்ம எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு தான் கடவுள்கிட்ட போறோம். அப்படி இல்லாம அவரோட பயணம் செய்யுங்க. அவரோட பயணம் செய்ய முயற்சி பண்ணுங்க. ஆண்டவரே,
என் பிரச்சனை தான் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, அப்படி இல்லை. அவரோட ஒரு ஒரு நண்பராக இருந்தா எப்படி நீங்க அவங்கள்ட்ட வந்து உறவாடுவீர்களோ அது மாதிரி உறவாடுங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஆண்டவர் இன்னைக்கு தருகின்ற உங்களுக்கு தருகின்ற வாக்கு தத்தம் வாசிக்கிறீங்களா? எரேமியா 17:14. ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்கு உரியவர். ஆமீன். ஆமேன். அவர் நம்ம புகழ்ச்சிக்கு உரியவர் என்ற விசுவாசத்தில் உங்க சூழ்நிலைகள் மாற்றம் நீங்க பார்க்கலாம். பல நேரத்தில் நம்ம முயற்சினாலதான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்றது இல்லை. அவரு மாற்றம் கொண்டு வந்தால் அன்றி ஒரு விதமான ஒரு விஷயமும் ஒரு ஆசீர்வாதம் நடக்காது. பல நேரத்துல சுய முயற்சி தான் அதிக முக்கியத்துவம். பல நேரத்துல நம்ம எல்லா முயற்சிகளும் எடுத்து ஒன்னும் நடக்காத சூழ்நிலையில வந்து கடவுள்கிட்ட போவோம். வேற வழி இல்லை, அவர்கிட்ட போய் ஆகணும் அப்படின்றதுனால. அப்படி இல்லாம அதுக்கு முன்னாடி கொண்டு வரோம் அப்படின்றதுனால அப்பவும் நம்ம முழு நம்பிக்கையை போடுறது கிடையாது. எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான், எல்லா வழிகளும் அடைந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட முழு நம்பிக்கையோட கொண்டு வரும். அப்படி இல்லை, முதல்ல அவர்கிட்ட கொண்டு வரும்போது அப்பவே முழு நம்பிக்கையோட கொண்டு வாங்க. அதுக்காக அப்ப நம்ம சோதிக்கப்பட மாட்டோம்னு கிடையாது. நம்ம விசுவாசத்தை திடப்படுத்துவதற்காக அவர் வந்து சில சோதனைகள் அனுமதிப்பார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுலயும் நம்ம வந்து எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி தரக்கூடிய ஒரே கடவுள் மத்தியில் இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் மிக முக்கியமான வசனம். 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 7வது வசனத்தை இல்ல 6வது வசனத்துல இருந்து 6ல இருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்துக் கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் பொறுத்துக் கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததைப் போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட இன்னல்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம். அவை எங்களை அளவுக்கு மிஞ்சி வாட்டின, எங்களால் தாங்க முடியாத சுமையாக மாறின. இனி பிழைப்போம் என்னும் நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று. எங்களுக்கு மரண தண்டனையே விதிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நாங்கள் எங்களை அல்ல, இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யும் கடவுளையே நம்பியிருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நிகழ்ந்தது. அவரேதான் இத்துணை கொடிய சாவிலிருந்து எங்களை விடுவித்தார், இன்னும் எங்களை விடுவிப்பார். நீங்களும் உங்கள் மன்றாட்டு மூலமாக எங்களுக்கு உதவினால் இனிமேலும் எங்களை விடுவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். இவ்வாறு பலர் எங்களுக்காக மன்றாடி இந்த அருளுக்காக எங்கள் சார்பில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இப்ப கடைசி ஒரு 3-4 நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா கேளுங்க. நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஹீலிங் தந்திருக்கிறாரு, நோய் நீங்க இருக்கு அப்படின்னா அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக, அவர் மகிமை பெறணும் அப்படின்றதுக்காக. அது பழைய வாழ்க்கைக்கு நம்ம செல்வதற்காக கிடையாது, பாவத்திலேயே வாழ்வதற்காக கிடையாது. அவர் தன்னலம் நாடாமல் சிலுவையை தூக்கி அவர் பின்னாடி வருவதற்காக. நம்ம வந்து இப்போ எல்லாரும் வந்து ஆண்டவர் வந்து துதிப்போம், அவர் ஆராதிப்போம். பல துன்பங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், பல விஷயங்கள் நீங்க ஜெபித்தது பல வருடங்களாக நடக்காம இருக்கலாம்.
ஆனா அந்த துன்பத்தை நம்ம விதைப்பது, அது மேலான விஷயங்கள் அது வழியாக செய்ய விரும்புகின்றார். நமக்குள்ள ஒரு மேலான மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்றார். இப்ப எல்லாருமே அன்மியூட் பண்ணி ஆண்டவர் நம்மை ஆராதிக்கின்ற ஆண்டவரை, நம்மை மகிமைப்படுத்துகின்றோம், துதிக்கின்றோம். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்குகின்றவரை அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்பட்ட ஆண்டவரை, கடவுள் மனதில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்பட்டது, விதத்தில் இருக்கின்ற கட்டுகள், நாவில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்பட்டது. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. Every spirit of infirmity be bound and cast in the mighty name of Jesus. Open the heavens, Lord, send your mighty fire, power to heal and deliver, flow through them, let them be healed in the name of Jesus. Let be healed in the name of Jesus. 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 Be healed in the name. கோபத்தின் கட்டில் இருந்து விடுதலை தாரும். கவலையின் கட்டில் இருந்து விடுதலை தாரும். அனைத்து மனக்கட்டுகள் உடைக்கப்படும் மனதில் தெரிந்தும் தெரியாமலும் Open the வானம் திறந்து send your mighty power to heal and deliver. Flow through the power. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, Hallelujah. Praise the Lord, praise the mighty. Praise you, Savior, praise you, healer, praise you, Redeemer. Hallelujah, praise the Lord. வல்லமை இறங்குகின்றது இயேசுவே, நன்றி. Hallelujah, praise the Lord, praise the mighty. Praise you, Savior, praise you, healer, praise you, Redeemer. ஞானத்தாலைகளை நிரப்பப்பட்டது இயேசுவே, நன்றி. மேலானவைகளை நாடும் பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நம்ம காவல் தூதர்கள் நம்மளோடு சேர்ந்து கடவுளை துதிக்கின்றார். தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே இயேசுவே. Find and cast every unclean spirit. எல்லா சாவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தப்பட்டவர்கள். Bind and cast every unclean spirit. எல்லா சாவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி உங்களில் சொல்லட்டும். Like the archangel and the Mary come to the army of angels in the flaming chains of God. Fight and cast every unclean spirit. In the mighty name of Jesus we pray. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஆண்டவரின் இரக்கம், ஆண்டவரின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. God bless you. இயேசுவே நன்றி. God bless you. Have a nice day. Thank you. Have a nice day, brother. Thank you, brother. Praise the Lord, brother. Thank you.